ஒருத்தர் புகழ் அடையணும்னு நினைக்கிறாரு, ஃபேம் மேக்ஸிமம் அடையணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா எதை கவனிக்கணும், எதை கவனிக்க கூடாது? நாம செய்யற செயல் யாருக்கும் 4 பேருக்கு உபயோகமா இருந்தா அவர் கை தட்டுவாங்க, அவருக்கு புரியலன்னா திட்டுவாங்க. அதனால ஒரு செயலுடைய மதிப்பு போகாது. நாம் என்ன செய்வோமோ அதுலயே நம் முழு ஈடுபாடா நாம ஆனந்தமா முழுமையா அதை நாம் செய்ய முடியும்னா அது மக்கள் புரிஞ்சா புகழ்வாங்க, இல்லன்னா என்னமோ சொல்லிக்குவாங்க. அவர் என்னமோ சொல்லி கொடுக்கும். ஆனா இன்னொருத்தர் சொல்றதுனால நம்ம தன்மை நிர்ணயிக்கிற மாதிரி இருந்தா 100 பேர் 100 சொல்லுவாங்க, ஒரே குழப்பமாயிடும். இப்போ ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஏதோ பாத்தீங்க, இந்த புகழ்னாலே அவர் வாழ்க்கையே அசிங்கமாயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னதுக்குன்னா இந்த புகழ்ன்றது நிறைய பேரு அது ஒரு நன்மையா உணரல, அது 10 பேருக்கு உபயோகமாகற மாதிரி உபயோகப்படுத்தல அவரு. அதனால சும்மா பாதிப்பு தான் வந்துச்சு அவருக்கு நிறைய பேர். ஒரு புகழ்ன்றது இது நம்ம பத்தி இல்ல. ஒரு 10 பேரு நாம செய்யற செயல் நல்லதுன்னு சொன்னு 4 பேரு எல்லாருடைய மதிப்பு நம்ம கடிச்சா நாம நம்ம செயல் இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்.